ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமான போர் ஒட்டுமொத்தமாக அது ஒரு பிராந்திய போராக மாறி இருக்குது. ராகுல் காந்தி பல்வேறு காலகட்டங்கள்ல இனிமேல் அமெரிக்கா தான் நம்மளுடைய கச்சா எண்ணெய் யார்கிட்ட வாங்கணும் யார்கிட்ட வாங்கக்கூடாதுங்கிறத டிசைட் பண்றக்கூடிய அத்தாரிட்டியா இருக்கணும்னு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் சொன்னார். இந்தியாவுக்கு ஈரான்ல இருந்து வந்திருந்த நேவல் ஷிப் நம்மளை நம்பி வந்தவர்களை நடு ரோட்ல விட்டுட்டு நடு கடல்ல விட்டுட்டு கிட்டத்தட்ட 80 பேர் மூழ்கி துடிதுடித்து இறந்திருக்கிறார்கள். ஈரான் அமெரிக்காவினுடைய போர் உச்சத்துல இருக்குங்கிற இந்த சூழ்நிலையில இந்தியாவினுடைய பங்கு இதுல என்ன இருக்குது? இந்தியா ஈரானுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு துரோகமாக பார்க்கப்படுறது உலக அரங்குல என்ன அப்படிங்கிறத பத்தின ஒரு தெளிவான காணொலியாக இன்றைய காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமான போர் ஒட்டுமொத்தமாக அது ஒரு பிராந்திய போராக மாறி இருக்குது. மேற்கினுடைய ஆசியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகளும் இன்றைக்கு தகதகைத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஈரானுடைய அவர்களுடைய பல்வேறு கட்டமான அந்த தாக்குதல் ஒட்டுமொத்தமாக வெறும் அமெரிக்காவினுடைய பேஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அரபு தேசத்துங்கள்ல, அது பஹ்ரைனாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், யுஏஇயாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், அபுதாபி, ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய பகிரங்கமான இந்த போர்ப்படை தாக்குதல் அரபு நாடுகளை தகதக வச்சிருக்குது அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இல்லை. இதற்கு மிக முக்கியமான காரணம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உண்டான அந்த ஒரு பகைமை, ஈரான் மேல இருக்கக்கூடிய அந்த பகை நெடுங்காலமாக இருக்குது. ஆனால் அமெரிக்காவை இஸ்ரேல் மட்டும்தான் இந்த போருக்குள்ள இழுத்து கொண்டு வந்திருக்குங்கிறத அமெரிக்கா நாடாளுமன்றத்துல, காங்கிரஸ்ல பல்வேறு ரிப்பப்ளிகன்ஸும் சரி டெமோக்ராட்ஸும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ட்ரம்ப்பை லெஃப்ட் ரைட் சென்டர் வாங்கி கொண்டு இருக்கிறதுல மிக முக்கியமாக இந்தியர்களுடைய பங்கு என்ன, இந்திய தேசத்தினுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்தியாவில் இன்றைக்கு மோடி அவர்களுடைய ஆட்சிகளில் எப்படி அன்றைக்கு மன்மோகன் சிங் அவர்கள் ஈராக்கினுடைய போர் ஒரு தேவையற்ற போர் அப்படிங்கிறத அமெரிக்காவினுடைய மைய மண்டபத்தில் நின்று கொண்டு அந்த ஆட்சி அதிகாரங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு வந்தார். ஆனா அவரை தான் இன்றைக்கு வீக் பிரைம் மினிஸ்டராக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். ஆனால் இன்றைக்கு மிக முக்கியமாக 56 இன்ச்சை மார்பகத்தை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய ஒரு விஸ்வகுருவாக போற்றப்படக்கூடிய நமது பிரதம மந்திரி ஒட்டுமொத்தமாக ஈரானுங்கிறது ஸ்ட்ராட்டஜிக்கா 75 ஆண்டு கால இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றுல யுனைடெட் நேஷன்ஸ்ல இந்தியாவுக்கு நிரந்தர ஒரு உறுப்பினரை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஈரான் அன்றைக்கு எல்லா நாடுகளும் எதிராக இந்தியாவுக்கு எதிராக நிற்கும் போது ஈரான் மட்டும்தான் அன்றைய இந்திரா காந்தியினுடைய அமைச்சரவைக்கு ஆதரவாக நின்று யுனைடெட் நேஷன்ஸ்ல நம்மளுக்காக இந்தியாவுக்காக வாக்களித்தார். ஆனா இன்னைக்கு அதே இந்தியாவில இருந்து கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக ஈரான்ல 20-30 விழுக்காடு வரைக்கும் ஆயிலை வாங்கி கொண்டிருந்தோம், கச்சா எண்ணெய் வாங்கி கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில இன்றைக்கு அமெரிக்கா நம்மளுக்கு டிசைட் பண்ற லெவலுக்கு வந்துட்டோம். அப்போ இந்தியாவினுடைய அந்த சாவரனிட்டி, அந்த தன்னாட்சி அமைப்புகள், அந்த சுதந்திரத்தன்மையை ஒட்டுமொத்தமாக அடகு வைத்திருக்கிறார் நமது பிரதம மந்திரி மோடி அவர்கள் அப்படிங்கிறத ராகுல் காந்தி பல்வேறு காலகட்டங்கள்ல மைய மண்டபத்தில் நமது பாராளுமன்றத்தில் எழுப்பி கொண்டே இருந்திருக்கிறார். இனிமேல் அமெரிக்கா தான் நம்மளுடைய கச்சா எண்ணெய் யார்கிட்ட வாங்கணும் யார்கிட்ட வாங்கக்கூடாதுங்கிறத டிசைட் பண்றக்கூடிய அத்தாரிட்டியா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் சொன்னார். அதே தான் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு ஈரான்கிட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா சொன்னா நம்ம பிரதம மந்திரி ஓகே அப்படின்னு அமைதியா இருந்துக்கிறார். அதே இது ரஷ்யாட்ட இருந்து வாங்க கூடாது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அமைதியா இருந்துக்கிறார். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்க அந்த ஒரு கேள்விக்குறியில தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸும் அதானியின் மேல் இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகள், அமெரிக்காவில் நடக்கக்கூடிய வழக்குகள் தான் காரணம். அதனால்தான் மோடி அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை 1.4 கோடி மக்களை, அதாவது 140+ கோடி மக்களை ஒட்டுமொத்தமான இந்தியாவினுடைய சுதந்திர தன்மையை கொண்டு அடகு வைத்திருக்கிறார். வெறும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட அந்த ஒரு விஷயத்துக்காக அதானியை காப்பாற்றணும், அவருடைய எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருந்து வெளிவராமல் காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு போர்வையில எவ்வளவு பெரிய ஒரு மோசகரமான செயல்ல ஈடுபட்டிருக்கிறார். இந்தியாவில் இது எல்லாத்துக்கும் உச்சபட்சமாக இந்தியாவுக்கு ஈரான்ல இருந்து வந்திருந்த நேவல் ஷிப், தீனாங்கிற நேவல் ஷிப் விசாகப்பட்டினத்துல ஒரு வார்ஃபேர் ஷோக்காக வந்திருந்தது. அது வந்தது காம்பேக்ட் இல்லாத, அதாவது எந்த விதமான இயந்திரங்களும் எந்த விதமான ராணுவ தளவாடங்களும் இல்லாமல் 180+ சோல்ஜர்ஸோட ஈரான்ல இருந்து ராணுவத்தினுடைய ஒத்திகைக்காக நிகழ்ச்சிக்காக விசாகப்பட்டினத்திலிருந்து வந்துட்டு திரும்பின ஒரு ஷிப்பை வார் ஷிப்பை ஒட்டுமொத்தமாக
நீர்மூழ்கி கப்பலின் மூலியமாக அதை வந்து தகர்த்து எரிஞ்சிருக்கிறது இன்னைக்கு அமெரிக்கா. அப்போ இந்தியாவினுடைய எல்கையில இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல ஸ்ரீலங்காவுக்கு மையமாக இருக்கிறது கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டருக்கு மிகாமல், நாட்டிக்கல் மைல்ஸுக்கு மிகாமல் ஈரானுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய படகை வந்து அழித்தொழித்த அமெரிக்காவுக்கு டிப்பாக இருந்தது இந்தியா அப்படிங்கிறத இன்றைக்கு ஈரான் பகிரங்கமாக உலகத்தின் அரங்கத்தின் முன்னாடி வச்சிருக்குது. இந்தியாவை யாரும் நம்பக்கூடாதுங்கிற அந்த ஒரு மிக மோசமான முன்னுதாரணத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் பிரதம மந்திரி இதற்கான கண்டனங்களை தெரிவிக்கல. அப்போ நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு கெஸ்ட்டை வந்து கண்ணியமா நடத்தி அவர்கள் வீடு போய் சேர்ற வரைக்கும் அவர்கள் போய் நல்லபடியா சேர்ந்துட்டாங்களான்னு பார்க்கறது தான் தமிழர்களுடைய மரபு. அதுதான் இந்தியர்களுடைய ஒரு கல்ச்சரல் பேஸாவே இருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்மளை நம்பி வந்தவர்களை நடு ரோட்ல விட்டுட்டு, நடு கடல்ல விட்டுட்டு கிட்டத்தட்ட 80 பேர் மூழ்கி துடித்து இறந்திருக்கிறார்கள். அப்போ ஜெனீவா கன்வென்ஷனோ இன்டர்நேஷனல் சார்ட்டர் எதையுமே மதிக்காமல் இந்தியா இந்த ஒரு செயலை செய்தது வந்து ஒட்டுமொத்தமாக மன்னிக்க முடியாத ஒரு பெருங்குற்றமாக குளோபல் இமேஜ்ல இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை தேர்ந்தெடுத்தது மட்டுமல்லாமல், அமெரிக்கா எப்படி எனது நாட்டுக்குள் எனது நீர்ப்படுக்கைக்குள்ள எப்படி இன்டர்நேஷனல் வாட்டர்ஸாக இருந்தால் கூட அது இந்தியாவினுடைய பரப்பட்ட நிலப்பரப்புக்கு பக்கத்துல இருக்கிற கடல் தீவுக்குள்ள எப்படி வந்தது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை கூட, ஒரு நியாயமான கேள்வியை கூட இன்றைக்கு நமது பிரதம மந்திரி எழுப்பவில்லை. இது எல்லாத்தையும் தாண்டி 80 பேர் நம்மளை நம்பி வந்தவன் உயிரிழந்திருக்கிறான். அந்த ஒரு ஈரம் கூட இல்லாமல் இந்த நிமிஷம் வரைக்கும் அதற்கான கண்டனத்தையோ அதற்கான ஆழ்ந்த அனுதாபங்களையோ இரங்கலையோ தெரிவிக்காத ஒரு பிரதம மந்திரி ஒட்டு மொத்தமாக காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டுள்ளார் அப்படிங்கிற காங்கிரசினுடைய குற்றச்சாட்டு மெய்யாகப்படுகிறது அப்படிங்கிறதான் நம்மளை போன்றவர்களோட பார்வை. எது எப்படியோ ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய அந்த சாவரனிட்டியை, இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையும், இந்தியாவினுடைய அரசியலமைப்பு இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூஸையும் ஈத்தோஸையும் குழி தோண்டி புறக்கிறதுல இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய தலைவராக இருக்க பிரதம மந்திரி அவர்களும் RSSனுடைய சித்தாந்தத்தை மைய புள்ளியாக எடுத்துக்கொண்டு யார் நம்மளுக்காக கடைசி வரைக்கும் போராடினார்களோ, யார் நம்மளுக்காக தோளோடு தோள் நின்றார்களோ உலக அரங்கில், அவர்களை இன்றைக்கு இடது கையால புறந்தள்ளிவிட்டு இன்றைக்கு வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கொடி பிடிக்கிற நமது பிரதம மந்திரி ஒரு அறமற்ற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது உலக அரங்குல பிஜேபி காரங்களே சில இடங்கள்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது வந்து காங்கிரஸினுடைய குற்றச்சாட்டோ, இது பொதுமக்களினுடைய குற்றச்சாட்டோ, இல்ல உலக அரங்கினுடைய லீடர்ஸோட குற்றச்சாட்டோ இல்ல, ஒட்டுமொத்தமாக பிஜேபியில இருக்கிற பல தலைவர்களுமே இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை இன்றைக்கு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். அப்போ இந்தியாவினுடைய இந்த பன்முகத்தன்மையை சிதலமடைய செய்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சியை ஒட்டுமொத்தமாக துடை தெரிய வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் அப்படிங்கிறத திருப்பி ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார். எல்லாத்தையும் மீறி இன்றைக்கு ஈரானினுடைய போர் இந்தியாவினுடைய பேக்யார்டுக்கு வந்திருக்கிறது, இந்தியாவினுடைய புறமுதுகுக்கு வந்திருக்கிறது. அமெரிக்கா எந்நேரமும் இந்தியாவினுடைய வாட்டர்ஸ்ல நம்மளுடைய இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்குற மாதிரி தொடர்ந்து நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறதுக்கு ஒரு அண்டர் சப்மெரின் டார்பிடோவை வந்து வைத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு ஸ்ரீலங்கா 2வது கப்பல், ஈரானுடைய கப்பல் வந்து பக்கத்துல டாக் பண்ணி திருகோணமலையில வச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு சின்ன நாடு, நம்மள்ட்ட இருந்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல பாதி அளவு கூட இருக்காது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெஞ்சுரம் வந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஜனநாயக பூர்வமான நாட்டினுடைய ஒரு பிரதம மந்திரிக்கு இல்லாது நிஜமாவே நம்ம 140 கோடி மக்களும் வெட்டி தலகுனிய வேண்டிய ஒரு விஷயம் உலக அரங்குல. ஒட்டுமொத்தமாக அந்த சுப்ரீம் லீடரை கொன்று குவித்ததுக்கும் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு வாரம் கழித்தும் எந்த விதமான ஒரு இரங்கல் அறிக்கையும் வெளியிடாத நமது பிரதம மந்திரி ஒட்டுமொத்தமான அறம் சார்ந்து இயங்கக்கூடிய அந்த அரசியல் அரங்குல தலைகுனிய வைத்திருக்கிறார் ஒட்டுமொத்த இந்தியர்களை அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை சொல்லிட்டு அடுத்தடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்தீர்கள் லீடர்ஸ் சேனலுடன். நன்றி, வணக்கம்.